நூதன முறையில் குட்கா பொருட்களை புதிய ஆடைகளில் பார்சல் மூலம் கடத்தி வந்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கடவாச்சேரி மேம்பாலம் பகுதியில் போலீசார் திடீர் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் நூதன முறையில் போதைப் பொருட்கள் கடத்தி வந்தது அம்பலமானது. அதில் புதிய சேலைகளை பார்சல் போல மூட்டைகளில் கட்டி இருந்ததாக கூறப்படுகிறது. அவற்றை பிரித்து பார்த்தபோது சேலைகளை துண்டு துண்டாக வெட்டி அதன் உள்ளே தடை செய்யப்பட்ட ஹார்ன்ஸ், போதை சாக்லேட், போதை பவுடர் உள்ளிட்ட குட்கா பொருட்களை மறைத்து விற்பனைக்காக எடுத்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து சிதம்பரம் பகுதியை சேர்ந்த 2 பேர் உடன் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தர்மராஜ் ஆகிய 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் தர்மராஜ் சிதம்பரத்தில் பீடா கடை நடத்தி வருவதால் அந்த இளைஞர்களால் பார்சல் மற்றும் கொரியர் சர்வீஸ் வழியாக போதைப் பொருட்களை தொடர்ந்து கடத்தி விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து போதைப் பொருட்கள், செல்போன்கள் மற்றும் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை ஆய்வு செய்து சமூக விரோதிகள் ஒவ்வொரு முறையும் புதிய யுக்திகளில் போதைப் பொருட்களை கடத்தினாலும் ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் தொடர்ந்து கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். கடந்த ஒரே ஆண்டில் 230 கிலோ கஞ்சா, 5000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சமீபத்தில் கொரியர் மூலம் வந்த 600 போதை மாத்திரைகள் தொடர்பாக குஜராத்தில் உள்ள நபரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் பார்சல் மற்றும் கொரியர் சர்வீஸ் மூலம் போதைப் பொருட்கள் கடத்த உதவி செய்தால் அந்த நிறுவனங்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலூர் மாவட்ட போலீஸ் சார்பில் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த 1 வருட காலமாக போதைப் பொருட்களான கஞ்சா, குட்கா மற்றும் இந்த டேப்லெட் போன்ற போதை தரக்கூடிய மாத்திரைகள் இதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதனால் இந்த சமூக விரோத கும்பல் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு தடவையும் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த போதைப் பொருட்களை கடத்துவது எங்களுக்கு சில ரகசிய தகவலும் கிடைத்திருக்கிறது. ஸோ அதுபோல் இன்றைக்கு அதிகாலை கிடைத்த தகவலின் பேரில் கடவாச்சேரி மேம்பாலம் அருகே வாகன தணிக்கை செய்யும்போது இந்த காரை பிடிச்சிருக்காங்க. 4 சக்கர வாகனம். பார்சல் சர்வீஸ்லேருந்து ஒரு பார்சலை எடுத்துகிட்டு வண்டியில் கொண்டு போகிறாங்க. அந்த வண்டியை பார்க்கும்போது, அந்த பார்சலை பார்க்கும்போது அது சேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு உறுதிப்பட்ட தகவல்னால அதை சந்தேகத்தின் பேரில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஒவ்வொரு சேரீலையும் உள்ளார 3 பேக்கெட், பெரிய பெரிய பேக்கெட் ஹான்ஸ் பேக்கெட் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. இதுபோல் பார்சல் சர்வீஸில் வாங்கி பல்வேறு இடங்களில் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க.